ஹலோ மக்களே! எவ்ரி டியூஸ்டேஸ் அண்ட் ஃப்ரைடே வீட்டில் கண்டிப்பாக சாம்பிராணி போட்டுருவேன். கம்ப்யூட்டர் சாம்பிராணி எனக்கு அவ்வளோவா பிடிக்கலங்க. நம்ம அம்மாலாம் போடுற மாதிரி எப்பயும் போல் கொட்டாங்குச்சி உடச்சி தான் சாம்பிராணி போடுவேன். இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி இல்லையா, அதனால் வடை பாயசம்லாம் செஞ்சு சாயந்தரமாக விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. இட்லி தோசைன்னு போட்டாலே இப்போல்லாம் மில்லட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். நார்மல் தோசை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. அதனால் இன்றைக்கி டின்னருக்கு நார்மலாக இட்லி அரிசி போட்டு தோசை சுட்டாச்சு. அதுக்கு சைட் டிஷ்ஷாக காரசாரமாக எதாவது செய்யலாமேன்னு சொல்லி 2 மினிட்ஸில் செய்கிற கார சட்னி செஞ்சாச்சு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு காஞ்ச மிளகா, 10-15 பல் பூண்டு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு ஒரு கடாயில் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னி அது கூட சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சட்னி ரெடி. இந்த சட்னி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே சாப்பிட்லாம். இந்த சட்னியை யூஸ் பண்ணி பெங்களூர் ஸ்டைலில் பெண்ணை தோசை சுட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அல்டிமேட்டாக இருக்கும்.